शिष्याभवद्भक्तजनार्तिहन्तुः सृष्टमन्येषु विचारितोन्नस्तभेवतारसमनञ्जलभ्यं दक्षिणं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदशेतानितनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धुः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां परम्परां शरणं भवतीनां प्रवोगं श्रीरङ्गे सयतीन्द्रुना करुणया असौस्यादिप्रेक्षितं जातश्री नरसिंहराजं तान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तं बुधाग्रेषं श्रीमद्रं श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर सर्वगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानन्दसिंहेन नरकलिसंसिद्योगिनीसुप्रसादात् राज्यं श्रीरङ्गसारितः प्राप्तलक्ष्मीकुसुमास्थां सेवे यतीन्द्रं सकलगुणैः श्रीरङ्गनाय सर्वभौम लक्ष्मी श्रीरङ्गवीरपुराक्षणोपसृज्यं वेदान्तदेव्ये यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरकटिसरचित् रङ्गभूतार्याभ्यां कारुण्यास्ति आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावनन्दपूर्णभूतेन युक्तं वाक्यं नारायणार्यं परमदमनं व्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसरारिहं श्रीमद्वीरभूतहारिदास्य श्रीमद्वेदवंशदेशेतेः कारुण्यवीक्षा देवे रङ्गे धुरीणसाधनम् श्रीमद्रङ्गसरारियोगजन्मस्तात्तरक्षाकरम् श्रीमद्रङ्गसरारियोगानमद्दाहमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं श्रोणेर्बान्धं महद्वं सजत् वन्दे वत्सविभूषणं गुरवरं श्रीकृष्णभार्यं सदा वेदान्तदेशीय यतीन्द्रकलाक्षरत्ययन्तसारमणवद्यगुणं बुधाग्र्य नारायणाद्यैर्विभाषितं श्रीरङ्गनाथे यतिशेखरमाश्रयामः एवस्य सन्नमित्रेभ्यो नवमुक्तिम् अधीमहे यदुक्ते स्त्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रदा சங்கத்தில இன்னிலிருந்து விழுவு ஐஷங்களுடைய 99வது திருநெல்வேலி மகோத்சவத்தினுடைய அங்கமாக பாராயணங்கள்லாம் இன்னைக்கு தொடங்கப்பட்டது. ஐஷமிக திருநெல்வேலிக்கும் கார்த்திகை உத்திரட்டாதி நம்மளுடைய சம்பிரதாயத்துல பாஷ்யக்காரரை விட திருநிஷத்துல பெரியவராயும் ஞானவிருத்தராயும் முக்குரம்பு அறுத்தவராயும் விளங்கிய கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தலத்துல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தலத்தை அனுபவிக்கிறோம். அதுல 50வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். ஞானாத்மன ஸ்தபதேவ குணந்தி தேஜோ மயசே விமுனேர் குணேவ தேஜः தேனேவ விசபரோக்ஷமோ உதீக்ஷசேத்வம் ரக்ஷாதீக்ஷணத ஏவ யதோ அகிலஸ்ய. அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் ஆகிற சத்தியஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய சத்தியத்து ஞானத்துவ அனந்தத்துவ அமலத்துவாக இந்த பிரம்மஸ்வரூபம் அது பிரம்மத்தை சொல்லக்கூடிய லட்சணம், பிரம்மஸ்வரூபத்தை காட்டக்கூடிய லட்சணம்.
அப்படி அது ஞானமயமாக இருக்கு. ஞானமயம்னா என்ன? இப்போ கல்கண்டு இருக்கு. கல்கண்டு ஒரு திரவியம், அது அதாவது இனிப்பு மயமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த இனிப்பு மயம்ன்றது அந்த கல்கண்டினுடைய சுரூபத்தை காமிக்கிறது. அதுக்கப்புறம் அதை சாப்பிடுச்சே நாக்குல ஜலம் விடுறது, திசீசுன்னு இருக்கு, அது குணம். ஆக ஞானமே குணமா இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஞானம் அதாவது ஒண்ணுத்துக்கு ஒண்ணுதானே காரியம், அது எப்படி ரெண்டு ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டு எம்பெருமான் சித்திக்கணும்னு ஆசைப்படுறான். சயிக்ஷித பகுஸ்யா ஈக்ஷத்தை அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கிறான் அப்படின்னு. அந்த சங்கல்பம் எம்பெருமான் ஞானமயனா இருந்தால் கூட அந்த சங்கல்பம் தான் காரிகரமாகிறது, சிருஷ்டிக்கு உபயோகப்படுறது. ஆக அந்த சங்கல்பத்துக்கு விசேஷமாக இருக்கிற ஞானமே அது குணமாக சொல்லப்படுகிறது. ஆக ஏன்னா அத்வைதிகள் குணத்தை ஒத்துக்கிறது கிடையாது, நிர்குணம் சொல்றதுனால. அதாவது ஞானம் குணமாக முடியாது அப்படின்னு அவளுடைய. ஆக அதுக்கு மேல நெய்யாயிகன் ஞானம்ன்றது குணமா இருக்கல, திரவியமாகாது அப்படின்னு அவன் சொல்லணும். நாம ஞானம் குணமாகும், அது ஒரு திரவியமாக சொல்லப்படும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்துல தர்மபூத ஞானம், தர்மி ஞானம். ஏன் அந்த தர்மி ஞானத்துல தர்மிபூத ஞானம் சொல்லலாமா அப்படின்னா அங்க பூதம் வேண்டியதில்லை. இதெல்லாம் ஐசிங்கர், வில்லியம் ஐசிங்கர் ரகசியத்திர விவரணத்துல தத்துவத்திர சிந்தனாதிகாரத்துல ரொம்ப விஸ்தாரமா சாதிச்சிருக்கேன், ரொம்ப புரிய முடியாது சாதிச்சிருக்கேன். அதான் ஒரு தரத்துக்கு பல தரம் சாதிச்சிருக்கேன். சாஸ்திர விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஐசிங்க சமப்பட்டு சாதிச்சிருக்கேன். ஆக நம்ம சித்தாந்தத்துல, அதாவது பாஷ்யகார் சித்தாந்தத்திலையும் சரி, தேசிய தரிசனத்திலையும் சரி, அறிவை ஒரு திரவியமாக ஒத்துட்டு இருக்கோம். இந்த அறிவுக்கு சங்கோச்ச விகாசமான நிலை உடையது. அது யாரை பற்றி இருக்கு அப்படின்னா பத்த ஜீவர்களை பற்றி இருக்கு. அப்ப முக்தர்கள் நித்தியர்கள் ஜீவக்கொண்டு சேர்ந்துவாதானே, அவளுக்கு ஞான சங்கோச்சம் கிடையாதா அப்படின்னா அவளுக்கு கிடையாது. அது எப்படி பத்த ஜீவனுக்கு மாத்திரம் ஞான சங்கோச்சம் உண்டு, ஜீவனுக்கு கிடையாது, ஜீவர்கள் சேர்ந்தவரான நித்திய புதர்கள் கிடையாது அப்படின்னா? இந்த ஜீவர்கள்ல நித்திய முக்தர்கள் நித்தியனாக இருக்க கிடவுது, முக்தனாக இருக்க கிடவுது அப்படின்னா இதெல்லாம் பகவதீனம். அதனால இவருடைய ஸ்திதி எல்லாம் பகவத் அதீனமான ஞானம் அப்படின்றதுனால அதனால சங்கோஜம் இல்லை, அதனால சுரூபத்தாக வியாப்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. எம்பெருமான ஞானம் அசங்குச்சிதமான ஞானம். அதனாலதான் சைக்ஷத லோகான்னு சுஜா இது சதக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயதி, இப்படியெல்லாம் அவனுக்கு ஸ்ருதியில சொல்லப்படுது. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சர்வஜத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா அதுதான் இந்த ஸ்லோகத்துல 3வது வரியில தேனேவ விஸ்வம் அபரோக்ஷம் உதீக்ஷசேத்வம்
அந்த எம்பெருமானுடைய ஞானத்தினால்தான் தேனேவ அந்த ஞானத்தினால பேரறிவால தான் விஸ்வம் இந்த எல்லா பொருள்களையும் அபரோக்ஷம் கண்ணாலேயே தவம் தீட்சணம் கடாட்சிக்கிறார். அதனால எம்பெருமானுடைய கடாட்சத்தினால இவைகள்லாம் நிலை பெறுகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய எம்பெருமானுடைய சர்வஜ்ஞத்தை சொல்ற. நாதமுனிகளும் தன்னுடைய கிரந்தத்தை யோவேத்தி யுகபஸ்தர்வம் பிரத்யக்ஷ சதா சதா தம் பிரணமிய ஹரி சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரசக்ஷமே. இந்த நியாய தத்துவன்ற கிரந்தத்தை எழுத ஆரம்பிச்சு எம்பெருமானுடைய சர்வஜ்ஞத்தை அங்க சாய்கிறார். சுவாமி தேசிகனும் இதுக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு, யுகபத்திரிகளும் பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் விதன்னு ஸ்வதா சததம் விதன்னு பிரத்யக்ஷேன ஸ்வதா சததம் விதன்னு எத்த அப்படின்னா யுகபத் அகிலம் லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நேரடியாக தானாகவே எப்பொழுதும் அறிகிறான் அப்படின்னு. இந்த லட்சணம் ஜீவனுக்கு வராது. அதனால அவனுடைய ஞானம் ஜீவனுடைய ஞானத்தை காட்டும் விலட்சணமானது. ஆக இந்த ஞானமானது குணமாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லு. அது குணம்னு ஒத்துண்டாதான் இந்த சிருஷ்டிக்கெல்லாம் அந்த குணம் உபயோகப்படுதுன்னு சொல்லணும். ஏன்னா சுரூபத்தினாலே மாறுபடாது, சுபாவத்திலே மாறுபாடு இல்லாதவனா. அடுத்ததாக திரையுஜ்யதா தவ யுவத்வமுகே குணமுகே ஆனந்தமேதிதம் யா நிதி சந்நியந்தும் தேயே சதம் ஸ்ருதி பரம்பரையா பிரவருத்தா நைவைஷ வாங்மனச கோச்சர இத்யுதாஹ. ஹே பகவன்னே, தவ தேவர்களுடைய யுவத்முகைகி இளமை முதலான குணவுகைகி குணக்கூட்டங்களால் ஏதிதம் ஏதிதம்னா வளர்ந்து வரும் ஆனந்தம் மகிழ்ச்சி என்ற குணத்தை இயாநிதி இவ்வளவு என்பதாக சந்நியந்தும் அளவிட்டு கூற உத்யதா திரயி முயன்ற வேதமானது தேயே சதம் இது இவைகள் 100 மடங்கு என்று தொடங்கி பரம்பரையா முறையே மனிதனை தொடங்கி பிரம்மன் வரை பிரவிற்காசதி கூற புகுந்து ஏகா இந்த எம்பெருமானின் ஆனந்தமானது வாங் மனசகோச்சரா சொல்றது சொல்லுக்கு எண்ணத்துக்கு இலக்கே நயேவ அல்ல என்பதாய் இது உதாக என்று எடுத்து பேசியது. எம்பெருமானுடைய குணங்களை வேதங்கள் பறக்க பேசுது. எம்பெருமான் ஆனந்தமயன், கீழே ஞானமயன் சொல்லிட்டு இப்போ ஆனந்த சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த ஆனந்தத்தை கொண்டு அவன் ஆனந்த சுரூபி அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா மனுஷன்லேருந்து ஆரம்பிச்சு உபநிஷத்துல அழகான வாக்கியங்கள் மனுஷனை காட்டிலும் தேவர்கள்ல இந்திரனுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தத்தை பிரம்மனுடைய ஆனந்தம், எப்படியும் ஒவ்வொருத்தர் ஆனந்தத்தையும் அதுக்கு மேல 100 மடங்கு இதுக்கு மனுஷனுடைய ஆனந்தத்தை விட தேவருடைய இந்திரனுடைய ஆனந்தம் அதிகம், இந்திரனுடைய ஆனந்தம் வந்து தேவனுடைய ஆனந்தம், இப்படி ஒவ்வொருத்தரையும் அடிக்கவே போச்சு. கடைசியில என்னாச்சு,
எசோ வாசோ நிவர்த்தந்து அபராப்பியம் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை சொல்றதுக்கு முடியல. அது மனசுக்கு வாக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டு போகும். அந்த வேதமே எம்பெருமானுடைய அந்த திருமேனி இருக்க அதுல யுவத்துவம் கௌமாரத்துவம் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல ஒன்றும் கேட்டுத்தன்மை கிடையாது. நித்திய யுவா இருக்கான் எம்பெருமான், கிழத்தன்மையே இல்லாத. அதனால அவன் சொரூப விகாரமும் இல்லாதவன், சுபாவ விகாரம் இல்லாதவன், சொரூப விகாரம் இல்லாதவன். அப்படிப்பட்ட அவனுடைய திவ்ய திருமேனியானது அவனை சேவிப்பதற்கு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது. அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது, எவ்வளவு அப்படின்னா அது அளவில் அது சொல்றதுக்காக ஆரம்பிச்சது இது வேதம். கடைசியில பார்த்தது சயேகோ மனுஷானந்தா பிரம்மானந்த ஏகோ பிரம்மானந்தா அப்படின்னு அதுல ஒவ்வொரு பிரம்மானுடைய ஆனந்தம் அதோட விட பெருசு, 100 மடங்கு பெருசு இவன் அப்படின்னு சொல்லி வந்து கடைசியில தேயேசதம் அப்படி தேயேசதம் சொல்லிட்டே வந்தது. கடைசியில அப்ராப்பிய மனசா சகா அப்படின்னு சொல்லி. எதுக்கு அப்ராப்பியனாக்க வாங் மனசுக்கும் அகோச்சரம் எட்டாவது அப்படின்னு சொல்லி பின்வாங்கிடுச்சு. எது வேதம். அப்படி இருக்குச்சே எம்பெருமானுடைய திரும்பி யாராவது தான் சொல்ல முடியும் அப்படின்னு திரண்ட அர்த்தம் இது. விஜயானம் ஆனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது ஆனந்தாத்யவ கல் விமானி பூதானி ஜாயந்தே. இப்படி ஸ்ருதிகள்லாம் என்ன பண்ணுறது, பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஏற்கனவே 24 ஸ்லோகத்துல ஆனந்தம் ஐஸ்வரம் அவாகாக்கியம் ஆம்னா சிசு சதகுணோத்தர விக்கிரமேன அப்படின்னு அங்கேயே ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப இங்க என்ன சொல்றது அப்படி சொன்னா, அந்த ஆனந்தமானது எம்பெருமானுக்கு குணமாகவும் ஆகும். அங்க அவன் எம்பெருமான் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல அந்த ஆனந்தத்தை உடையவன் அந்த ஆனந்த குணத்தை உடையவன் அப்படின்னு குணமா சொன்ன. ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு ஆனந்த வழி கொண்டு ஆனந்தத்தை பிரம்மத்துக்கு குணமாக சொல்லுது. தைத்திரி உபநிஷத்து ஆனந்த வழி என்ன, பிருகதாரண்யக உபநிஷத்து என்ன, இவர்கள் எல்லாமே என்ன பிரம்மத்தை பத்தி பிரம்மத்துடைய ஆனந்தத்தை சொல்ற பிரகடனத்துல அவருடைய ஆனந்தத்தை குணமாக சொல்லியிருக்கு. சைவ மனுஷியானாம், அதாவது பிரஜாபதி தைத்திரிய வழியில ஏத சேவானந்த அஞ்ஞானி பூதானி மாத்திரோபஜீவந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு சைவ மனுஷானா ராதா சமுர்தோ பவதி அந்நேஷாம் அதிபதி சர்வ மனுஷே போகைஹி சம்பன்ன தமஹ மனுஷானாம் பரமானந்தா அதே சதம் மனுஷானாம் ஆனந்தா அப்படின்னு இப்படியே அதையே சதம் மனுஷானாம் அந்த மனுஷனுடைய ஆனந்தத்தை விட ஒரு பரம உத்கிருஷ்டமான ஆனந்தம் உண்டு. அதுதான் மனுஷனுடைய ஆனந்தத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி அது கடைசியில பிரஜாபதி லோகத்தை விட்டு சொல்லிட்டு அதே சதம் பிரஜாபதி லோகானந்தா சயேகோ பிரம்மலோக ஆனந்தா எஸ் ஸ்ரோத்ரியா அவிருஜினோ அகாமகதா அப்படின்னு கொண்டு
அந்த எம்பெருமானுக்கு குணங்கள், அந்த குணன்றத இப்படி சொல்லிட்டே வர. சரி, ஒரு குணத்தையா பூர்த்தி சொன்னாரா அப்படின்னா பூர்த்தியா சொல்ல முடியாது. எம்பெருமான குணங்களை பூர்த்தியா சொல்ல முடியாது. அதனால டக்குன்னு அது வாக்குக்கு மனசுக்கு எட்டான்னு சொல்லிட்டு ஓடி போச்சு. சரி, அந்த வார்த்தை தைத்திரிய உபநிஷத்துல தான் இருக்கு. அங்க திரையின்னு ஏன் சொன்னார்? திரையினா 3 வேதத்தையும் சொல்லணும் இல்லையோ, எல்லா வேதங்களையும் சொன்னார அப்படின்னா ஒரு வேதத்துல சொன்னாலே வேத எல்லாத்துலயும் சொன்ன மாதிரிதான் இருக்கும். அதனால எல்லா வேதங்களையும் சொல்லி யுவா சியாத் யுவா அப்படின்னு சொல்லி தைத்திரியத்தை எம்பெருமான் யுவனாக உள்ளான்னு சொல்லியிருக்கு. அதுதான் இங்க யுவத்துவ முக்கியன்னு சொன்னார். அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய குணங்கள்லாம் தேயே சதம் தேயே சதம்னா எல்லாம் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கே அப்படின்னா அவன் வாமனனாக திருப்பதான் வர இல்லையா. அதனால அவனுடைய வர்த்தமானது அபிவிருத்தி ஆகுது. அதனால இவனுடைய ஆனந்தமான சம்பத்து அப்படி வளர்ந்து வருது அப்படின்னு நிகழ்காலமா போட்டிருக்காரு இங்க. வளர்ந்து வளர்ந்து வருகிறதுன்னு சொல்ற எம்பெருமானுடைய ஆனந்தமானது அப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும். வளர்ந்து வருகிறதுன்னு வேற சொல்ற. அந்த வளர்ந்து வருகிறதுனாக்க அது எப்படி இது இப்ப இன்னுமா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னா அது எக்காலத்திலேயும் வரும். அதனால நிகழ்காலமா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்சார். 51ஆம் ஸ்லோகம். அடுத்ததாக சரி, ஏதோ ஞானமயன்னு சொன்னார், அது குணமா இருக்குன்னு சொன்னார். ஆனந்தமானது எப்படிப்பட்டது, எந்த அளவு சொன்னா அளவு சொல்ல முடியல. சரி, மீதி இன்னும் அப்படித்தானா இல்ல எல்லா குணங்களும் அப்படித்தானா அப்படின்னு கேள்வி வந்தது. அப்ப அப்படி சொன்னா எம்பெருமானுடைய சகல குணங்களும் எண்ணுக்கு எட்டாது. எண்ணுக்குன்னா எண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்படிதான் ஏற்படுறது. அதுதான் இங்க சொல்ற. ஆக இந்த எண்ணுக்கு உட்பட்டது அல்ல எம்பெருமானுடைய பெருமைகள் எல்லாம் அப்படின்றத இங்க சொல்ற. ஏவம் தயா சதுரயா தவ யௌவனாத்யாக சர்வே குணா சமஸ்த விபூதிபிஷ்ட பிரவ்யாஸ்ருதாசுரவதீன் அவதீரயந்தः வாசாமுகோச்சர மகாமகிமானே வாசாமுகோச்சரம் வாக்குக்கே எட்டாது. வாசாமுகோச்சரம் அவாங்மனச கோச்சரம் இப்படிதான் பதங்கள் உண்டு. எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய திவ்யாரணங்கள், எம்பெருமானுடைய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய வாசன பரமபதம் வைஸ்ரீ வைகுண்டம், இவைகளெல்லாம் எண்ணி மனசனால் கூட நினைச்சு இப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு வரையறுக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்டது ஹே பகவன் ஏவம் சதுரயா தயா, இப்படி சாத்துரியம் உள்ள அந்த வேதத்தால் தவ யௌவனாத்யாக தேவருடைய இளமை முதலான சர்வே குணாக எல்லா குணங்களும் சமஸ்த விபூதி பிஷ்ட
சமஸ்த விபூதினா லீலா விபூதி, உபய விபூதி, அதாவது நித்திய விபூதி. இது ரெண்டு சேர்த்தாலே சக. அப்படி எல்லா லீலா விபூதியில எவ்வளவு ஐஸ்வர்யங்கள், நித்திய விபூதியில எவ்வளவு ஐஸ்வர்யங்கள், இது சேர்த்தா கூட சக எல்லா ஐஸ்வர்யத்திலும் கூட அவதீன எல்லையை, அவதீன் எல்லையை அவதீரயந்தக கடந்தவைகளாக, வாசாம கோச்சரா சொல்லுக்கு நிலமில்லாத, மகாமகிமான பெரும் பெருமை வாய்ந்தவர்களாகவே, ஏவ பிரவியாகிருதாக சொல்லப்பட்டவைகளாக சுகு ஆகும். அதனால எம்பெருமானுடைய குணங்கள் அது அவனுக்கு அதீனமான லீலா விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, இவற்றுடைய ஐஸ்வர்யங்கள் இவைகள்லாம் நம்ம வாக்குக்கும் மனசுக்கும் கடந்து போயிடுது. அது உட்படலை. உட்பட்டா இது இப்படிப்பட்டது சொல்ல முடியும். வர்ணிக்க முடியலன்னா அதுக்கு வார்த்தையே இல்லை அர்த்தம். ஆனந்த வழியில யுவாசியாசன ஆரம்பம். யுவாசாசன ஆரம்பிச்சு அவனுடைய ஞானம், அவனுடைய யௌவனம், இந்த ஐஸ்வர்யம் மொத்தம் அவனுடைய நியமனத்துக்கு உட்பட்டது. அவனுடைய குணங்கள் இதெல்லாம் மனுஷனுக்கும் சில பேர் இருக்கு. அப்போ மனுஷனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுடைய மகிழ்ச்சி அவனால நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவனால சொல்ல முடியுமோ? ஏற்கனவே சொல்லத்தான், யாராவது நான் பூர்ணமா அனுபவிச்சுட்டேன், சம்சாரம்னா எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த சம்சாரத்தினுடைய தசைய பூர்ணமாக, ஏன்னா அவனுடைய கர்மாவுக்கு உட்பட்ட அனுபவம் தான் அவனுக்கு ஏற்படுமே தவிர இதே அனுபவம் அவனுக்கு வராது இல்லையா? ஒருத்தன் கடைசி காலம் மட்டும் பிரீத்தியா மனைவி கிட்ட ஒரு கடுஞ்சொல் கூட சொல்ல மாட்டான், ரொம்ப பிரீத்தியா இருப்பான். கடைசி காலத்துல அவ போச்சையோ இவன் போச்சையோ இவ பக்கத்துல இருக்க மாட்டான். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் காலத்துல இருந்தா சண்டை, 2 பேரும் தம்பதிகள். ஆனா அவ மடியிலேயே பிராணம் போடுறது. சொல்லுச்சே, ஐயோ இருக்குச்சே என்கிட்ட சண்டை போட்டு இருந்தா என் மடியிலேயே பிராணனை விட்டா அப்படின்னு பெருமையா பேசிப்பான். அவன் என்ன பண்ணுவான், ஐயோ எப்படி என்கிட்ட இருந்தோ என்னுடைய கடைசி காலத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாளே அப்படின்னுவான். ஆக அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது. அப்படி இருக்குச்சே ஒரு சாதாரண மனுஷனுக்கு நல்ல குணங்களோ இல்ல செல்வமோ இப்படிப்பட்டது என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்க எம்பெருமானுடைய ஆனந்தத்தையும் அவனுடைய குணங்களையும் நம்மளால சொல்ல முடியுமா? அதுவும் நம்முடைய ஞானமானது சங்கோச்சத்தை உடையது, அதாவது சுருக்கத்தை உடையது. அப்படி இருந்துச்சே நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அதாவது சொல்லுக்கும் வாக்குக்கும் எட்டாவதுதான அவனுடைய குணங்கள். அதான் சொல்ற ஏவம் சதுராதியா, இப்படி சாத்துரியம் உள்ள அந்த வேதத்தால் தவ எவ்வளத்தியாக அவருடைய இளமை முதலான சர்வே குணாக எல்லா குணங்களும் சமஸ்த விபூதி பிஷ்ட நித்திய விபூதி என்றவாறான சக எல்லா ஐஸ்வர்யத்திலும் கூட அவதீன் எல்லையை அவதீரந்தக கடந்தவர்களாக வாசாம் அகோச்சரா சொல்லுக்கு நிலமில்லாத மகாமகிமான பெரும் பெருமை வாய்ந்தவர்களாலே ஏவ
பிரபியாகதாக சொல்லப்பட்டவர்களாக சிவு ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த குணம் ஏன்னா ஞானத்தையும் குணமா சொல்லியிருக்கோம். ஏன்னா ஞானம் ஆனந்தம் இவெல்லாம் குணமாக ஒத்துட்டு நம்ம. அதனால அப்படிப்பட்ட அந்த குணங்களும் மற்ற குணங்களும் சௌசீல்ய சௌலபியம் வாத்சல்ய மாத்தா சௌகார சாமி எல்லா குணங்களும் அளவிட்டு சொல்ல முடியாது. பிருகதாரண்யத்துல சரி ஒரு வேதமாவது ஏதாவது சொன்ன எல்லாம் ஒரே மாதிரியே சொல்றது. அதாவது அவனுடைய குணங்கள் எல்லாம் எல்லை இல்லாது ஆச்சாம கோச்சரம். அதனாலதான் இங்க கீழே வந்து திரை வேதாகன்னு சொல்றேன், திரையின் சப்தத்தை போட்டேன். அதனால பிருகதாரண்யத்துல கூட சர்வைகி மானுஷேர் போகைகி சம்பன்ன தமஹா என்று கூறி அதை சொல்ல பிரம்மானந்தத்தை கணக்கிட ஆரம்பிச்ச அவைகள் அவாங்கமனச கோச்சரம்னு அங்கேயும் சொல்லிட்டார். இங்க பிருகதாரண்யத்துக்கு அதே மாதிரி பராசரர் மைத்திரனுக்கு உபதேசம் பண்ணச்சே கீழே சொல்லிருக்கோம். அண்டானா சகசிரானா கோட்டி கோட்டி அயுத்தானிச்ச மேரோரிவ அணுரியத்தை தத்து பிரம்மாண்டம் அகிலம் முனே அப்படின்னு அண்டங்களே சகசிரமா இருக்கு. அதுதான் கோடி கோடி அயுத்தானிச்ச இன்னொன்னு கோடி கோடியா பிரிஞ்சு அது 100 கோடி 200 கோடி அப்படி போகுது. இது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா மேரு மலையில என்ன அது பல ஐஸ்வர்யங்கள் உள்ளது. அதுல போய் ஒரு சின்ன அணு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த அண்டங்கள்ல அவ்வளவு விரிந்தமான அண்டங்கள்ல பிரம்மாதான் ஒரு புழு மாதிரி. அவங்கெல்லாம் அவனுடைய ஆனந்தங்கள்லாம் பரிசன் அப்படின்னு அவங்க உபதேசம். ஆக இந்த 2 விபூதி சமஸ்த விபூதி பிஸ்தா இங்க சமஸ்த விபூதி பிஸ்தன்னு போட்டிருக்க. சமஸ்த விபூதினு அர்த்தம். நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்தையும் சேர்த்துனா சமஸ்தன் போட்ட. அவைகள் எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில அர்ஜுனன் சேவை பார்த்தோம். அர்ஜுனன் பார்த்துட்டு அதுக்காக திவ்ய சக்ஷுஷ பிரார்த்தித்தான், பெருமானும் கொடுத்தார். அப்படிப்பட்ட அர்ஜுனனே கடைசியில எம்பெருமானுடைய ஒவ்வொரு மயிர் குச்சும் அதுல பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டான். அதனால அவனை பிறவிக்க முடியாது பண்ணிட்டுன்னு சொல்றான். அப்படி எம்பெருமானுடைய சகல குணங்கள் ஞான ஆனந்தம் மட்டும் இல்லை, மற்ற குணங்களும் எண்ணீர் அடங்கா அது வாசாம கோச்சரம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சம்பர்த்தவர்த்தி நிகிலன் நிரவிஜமக்ஞம் சித்ரே ஜகர்மணி யதார்ஹம் அஹோ நியச்சன் சத்யக்ரிமுத்ருஷினம் அபேதமேதது ஆவிஷ்யகர்த்த சகிருதீக்ஷணேன எம்பெருமான் சிருஷ்டி மட்டுமல்ல, சூக்ஷ்மமாக இருந்த பிரகிருதிய அதை ஸ்தூலமாக பண்ணி அதிலிருந்து சிருஷ்டியை வரும்படியா பண்ணி அந்த ஜீவர்களுக்கெல்லாம் அந்தந்த கர்மானுகுணமாக அவர்களுக்கு ரூப நாம இந்திரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி நீங்க உங்க இஷ்டப்படி சொல்ல, நீங்க இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கு, இந்த புஸ்தகத்தெல்லாம் படிங்க. ஸ்கூல்ல ஒரு குறிப்பிட்ட கிளாஸுக்கு மேல போச்சுன்னா கிளாஸ்ல சொல்லுவா, பசங்கள் நிச்சயம் ஒரு அரை மணி நேரம் லைப்ரரிக்கு போய்
நிச்சயம் ஒரு புத்தகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் லைப்ரரிக்கு போகணும்னு சொல்லலாம் தெரியாது, லைப்ரரியில புத்தகம் இருக்கான்னு தெரியாது. அப்பெல்லாம் லைப்ரரிக்கு போய் ஆகணும். அதே மாதிரி கார்த்தால நியூஸ் பேப்பர்ல செய்தியில படிச்சுட்டு அதுல முக்கியமான செய்தி பிரேயர்ல சொல்லணும். அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் இருந்தது. இப்பவும் இருக்குன்னு நினைக்கிறதுல. இப்படி சாஸ்திரங்களை ஜீவன் தன் இஷ்டப்படி நடக்கக்கூடாது, அதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்த. இப்படியெல்லாம் எம்பெருமான் பண்ண காரியங்களை வேதம் சொல்றது. இந்த பகவத் சப்தத்துக்கு 6 குணங்களை உடையவன், தாற்புண்ணிய வைபவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் பகவன் அப்படி சொன்னா இந்த 6 குணங்கள் நிரம்பியவனே அர்த்தம். என்ன 6 குணங்கள் அப்படின்னா ஞான, பல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்களும் எம்பெருமான் தன்னிடத்தை கொண்டிருக்கான். எதுக்காகனா இந்த ஜகத்தை சிருஷ்டிக்கிறது இந்த 6 குணம் ரொம்ப முக்கியம். பிரளய காலத்துல இந்த உலகம் மொத்தம் அரக்கல ஒட்டி கொண்டிருக்கிற தங்கத்தை போல இந்த ஜீவராசிகள் எல்லாம் சேத்தன அச்சேதனங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு வித்தியாசம் தெரியாம பிரிக்க முடியாதபடிக்கு ஊர் பேர் எல்லாம் இல்லாத ஒட்டின்னு இருந்தது. பார்த்தா பெருமாள் சித்த அவிசிஷ்டான் பிரளையே ஜந்தூன் அவலோக ஜாத நிர்வேதம். இந்த ஜீவர்களை பார்த்த அதுங்களை தசையை பார்த்து இப்படி அச்சேதனத்தை ஒட்டிருக்கிறதுங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு, சரி இந்த சிருஷ்டி பண்ணா இதுலயா சில ஜனங்கள் நம்ம கிட்ட வந்து சரணாதி பண்ணுவாளே அப்படின்னு தான் சிருஷ்டி பண்றான். ஒவ்வொரு இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இதை ஸ்ரீ பண்ணான். ச பகவான் புருஷோத்தமஹா லீலா பிரவருத்தா. இது ஸ்ரீபாட்டில் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏதானி கர்மாணி சமீச்சீனானி ஏதானி அசமீச்சீனானி இது கர்மத்வைதம் சம்விதாய தது உபாதான உச்சித தேகேந்திரியாதிகம் தன் நியமன சக்தி சர்வேஷாம் க்ஷேத்ரஜானாம் சாமான்யேன பிரதிஷ்ய அந்தராத்மதையா அனுப்பிரவிஷ்ய அனுமந்திரத்தையா நியச்சன்னு திஷ்டதி அப்படின்னு இந்த ஸ்ருதி, இந்த ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரனுடைய வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே இதுல வரும்படியாக இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்க. இங்க ஆவிஷ்ட கர்த்தான்னு ஒரு பதம். இதுக்கு பதபதார்த்த பாவம் சம்பர்த்தவர்த்தி. சம்பர்த்தவர்த்தின்னா பிரளய காலத்தில் இருப்பதும், நிரபிக்ஞம் உணர்வு மழுங்கின போதும் போனதும், அக்ஞம் அச்சேதனமான ஜடப்பொருளை ஒத்ததுமான, நிக்கிலம் எல்லா ஜந்துக்களையும், சித்திரே கர்மணி விசித்திரமான அதனதன் வினைகளில், அதாவது வினைகள்னா கர்மாக்கள்ல யதார்த்தம் அதற்கு தகுந்தபடி நியச்சன்னு அதுகளை ஈடுபடுத்தி சகிருது ஒரே சமயத்தில் ஈக்ஷண தீக்ஷணேன கடாட்சிக்க சங்கல்பித்து சத்ய ஏற்றது உடனே இந்த உலகத்தை கிருமித்ருகினாக்க கிருமின்றது புழு. ஆக அந்த சிருஷ்டியில இவைகள் புழுக்கள்
இவைகள் மிருகங்கள், இவைகள் நால்கால் பிராணி, இவைகள் செடி மரம் கொடி அப்படின்னு சொல்லி அச்சேதனத்தை படிச்சு சேத்தனையை படிச்சு சேத்தனுக்கு அறிவு கொடுத்து அந்த அறிவும் சில பேருக்கு மயங்கி போற அறிவா கொடுத்து இப்படி எல்லாம் விசித்திரமான பல வித்தியாசமான சிருஷ்டிகள் பண்றான். பேதம் கிருமி திரிகின பேதம் அபேதஞ்ச, அதாவது பேதம் உள்ள பிரிவு உள்ளதான் பண்ற, அபேதஞ்ச உயர்ந்து தாழ்ந்தது என்ற பக்ஷபாதம் இன்றும். ஆனா சிருஷ்டிக்குச்சே அவன் யாரையும் பிரிச்சு பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் சமமாக. ஆனா அது அவருடைய கர்மானுக்காக சில பெரிய பிறவிகளை உண்டு பண்றான். அபேதஞ்ச உயர்ந்தது தாழ்ந்தது என்ற பட்சபாதம் மீதையும் ஆவிச்ச கர்த்தா மீண்டும் உண்டாபடி படைத்து அகோ ஆச்சரியம். அதனால திருப்பி திருப்பி சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கான். என்ன விசித்திரம், அதை சிருஷ்டி பண்றதும் வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மாதிரியா எல்லாரும் அவளுக்கு கர்மமாக படிக்கிறான். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு வியக்கிறார் எம்பெருமானுடைய சிருஷ்டியை பார்த்து ஆழ்வான். இங்க அபேதம் எழுதத்துன்னு சொல்லு. அபேதம் எழுதத்து அப்படின்னு சொன்னா என்னன்னாக்க, இதுல இந்த வஸ்துல இவன் இருக்கான், அந்த வஸ்துல இவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இருக்காது. பேதம் இல்லாம இருக்காது மட்டும் அது அபேதம். பேதம் இல்லாது அவன் பேதம் இல்லாம இருக்காது மட்டும் இல்ல, அவனை விட்டு பிரிக்க முடியாது. அவனையும் வஸ்துக்களையும் பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. ஆக அவங்க ஜீவர்கள் சொல்லும்போது ஜீவர்களுக்கு சொரூபத்துல விகாரமே கிடையாது. ஆனா சுபாவத்துல விகாரம் உண்டு, சரீரத்துல விகாரம் உண்டு. ஆனா இங்க சொல்லச்சே அனபிஜம் அஜ்ஞம் அப்படின்னு சொல்ற. அதாவது எம்பெருமான் சூக்ஷ்ம, அதாவது ஜீவன் சூக்ஷ்ம திசையில் இருக்கும்பொழுது அவன் இந்த சரீர இந்திரியங்கள்லாம் இல்லாம கேவலம் ஜீவாத்மாவா இருந்தான். இப்போ இங்க அனபிஜம் அஜ்ஞம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் எப்படி இருந்தா, நானும் எப்படி இருந்தோம், இனி எப்படி இருக்க போறது, இதெல்லாம் அவனுக்கு தெளிவு கிடையாது, தெளிவான ஞானம் கிடையாது. அதனாலதான் அனபிஜம் அஜ்ஞம் சொல்றேன். சூரத்தழவான் இந்த பதங்களை பிரயோகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அதுக்கு ஸ்ருதிகள் தான் மூலமா இருக்கு. சுவாமி தேசிகன் இங்க அஜ்ஞாத நிர்கமம் அநாகம வேதினம் மாமந்தம் ந கிஞ்சித் அவலம்பனம் அஸ்னுவானம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். ஸ்ருதி என்ன சொல்றது, ஞாஜ்ஞௌ துவாவ் அஜாவ் ஈசா ஈசா அனீஷோ அப்படின்னு சொல்லி ஜீவனை அஜ்ஞனாவே சொல்லியிருக்கு. ஆக
ஜீவன் தான் ஏன் இந்த நிலைக்கு வந்தான்றது கூட அவன் தெரிஞ்சுக்க முடியாது, அப்படி இருக்கான். இந்த ஜீவராசிகள்லயே ஒருத்தன் பிரம்மாவா இருக்கான், ஒருத்தன் இந்திரனா இருக்கான், ஒருத்தன் ருத்ரனா இருக்கான், என்ன அப்படிலாம் இருக்கான், ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கான். சில ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு. அதை தவிர ஒண்ணுமே இல்லாத சாக்கடையில புழு இருக்கு, ஒரு மரம் இப்படிலாம் மரமா இருக்கான், இப்படிலாம் ஜீவராசிகள் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஒருத்தன் அதாவது உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுக்கும், ஜீவர்களே மனிதர்களாக இருப்பதற்கும், அதுவும் மிருகமா இருப்பதற்கும், இப்ப மரம் செடிக்குடியா இருப்பதற்கும், இதுக்கெல்லாம் எம்பெருமான் எப்படி பண்றான், எத்தை கொண்டு பண்றான் அப்படின்னா, அந்த இந்த ஜீவராசிலே 3 ஜென்மத்தினுடைய பாப புண்ணியங்களை கொண்டு இவைகளை உண்டு பண்றான் அப்படின்றதுதான் சொல்லி. அதனால எம்பெருமான் காருண்யத்துல தோஷம் இல்லை, எம்பெருமான் காருண்யம் எல்லாருக்கும் சமமா தான் இருக்கு. ஆனா சிருஷ்டின்னு வரும்போது அவருடைய கர்மா தான் அத்தை கொண்டுதான் பண்றார். அதனாலதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல வைஷமிய நிலைகிரண்ய சாபேட்சத்வா அப்படின்னு சூத்திரத்தை கொண்டு இந்த ஸ்லோகத்தை சாய்ச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக 54வது ஸ்லோகம். அஸ்தம் எதுத்யத் உபசாயபசாயி சைவம் ஈசம் தரித்திரம் அதஜங்கமம் அப்பி அனிங்கம் விஸ்வம் விசித்திரம் அதிலக்ஷண வீக்ஷணேன விஸ்வோபயஸ்ய அனவதி வதசக்தியை அஸ்மத் யத்யுத் உபசாயசாபி சைவம் ஈசம் தரித்ரமதஜங்கம் அப்யலிங்கம் விஸ்வம் விசித்திரம் அவிலக்ஷண வீக்ஷணேன விஸ்வோபயஸ்ய நவதி வத சக்திரைசி. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமான் இப்படி பலவிதமான வித்தியாசங்கள், ஜீவன்களிலேயே வித்தியாசம், மிருகங்கள்ல வித்தியாசம், அவன் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்குள்ளேயும் வைஷமியம் இருக்குதான் இருக்கு. அதை கொண்டு எம்பெருமானுக்கு நைர்கண்யம் அப்படின்னு தோஷம் சொல்லக்கூடாது. ஒரு சேத்திரன் எடுத்துட்டா அதுல ஒரு மனுஷன் எடுத்தா கூட சரி, ஒருத்தன் செக்கச்சவேல அழகா இருக்கான், ஒருத்தன் கனகரன் இருக்கான், ஒருத்தன் நடு கலர்ல இருக்கான், இன்னும் ஒருத்தன் தோல் கையெல்லாம் ரொம்ப ஆஜானுபாகவா இருக்கான், இன்னும் ஒருத்தன் ஷப்பையா இருக்கான், கண்ணு ஒருத்தனுக்கு பார்த்தா பெரிய மொழியா இருக்கும், இன்னொருத்தர் சில பேருடைய விழியை பார்த்தா அப்படியே ஆச்சரியமா இருக்கும், அந்த அழகிலே ஈடுபடலாம் போல இருக்கும். இப்படி விசித்திரமான ஒரு சிருஷ்டி. இப்படி இந்த மாதிரி விசித்திரமான சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டிய சக்தி அவன்கிட்ட எப்படி இருக்கு, என்ன அப்படி அபரிமிதமான சக்தி இருக்கு அப்படின்னு அவனோட சக்தியை வியந்து பாராட்டும்படியா இருக்கு. எம்பெருமான் எல்லாம் வல்ல சக்தி உடையவன் அப்படின்னு ஏற்பட்டு போச்சு. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இந்த 11வது பார்ப்போம். ஹே ஈசா, ஓ எம்பெருமானே, அஸ்தம் எத், அஸ்தம்னா இப்ப சூரியன் அஸ்தமனாது இல்லையோ, அதே மாதிரி இந்த லோகத்துல சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் அஸ்தம் எத் அழிவை அடைவதும், உத்யத்து உண்டாவதும், உத்யத்துனா உண்டாரு, உத்யத்து உபச்சாயினா வளர்ச்சி அடைவதும், அபச்சாயி வளர்ச்சி குன்றுவதும், ஈசம் நிறைவு பெற்றதும், தரித்திரம் கெட்ட நிலையை அடைந்து. அதனால
உபச்சாயி உபச்சய அபச்சயம்னா உபச்சயம்னா வளருது, அபச்சயம்னா குறையுது. ஈசம்னா பூர்த்தி பெறது, தரித்திரம் கெட்ட நிலை அடையிறது. அசஜங்கமம் மேலும் அசையுடையவன். அனிங்கம் அசை இயலாது. இப்போ இரும்பு இருக்கு, இரும்பு அசைய முடியுமோ? மலை அசைய முடியுமோ? அதே செடி கொடிகள்லாம் அசையுது. ஆக அசையிறது, அசைய முடியாது ஒரு இடத்துல இருக்கிறது. ஒண்ணு வளர்ந்து இருக்கு, ஒண்ணுமே இல்லாத இருக்கு, ஒண்ணு பூர்ணமா இருக்காம இருக்கு. இப்படி எல்லாம் இப்படி விசித்திரமா இருக்கு. ஒரு மனுஷன் இருக்குடா, ஞான தாரதமியம் எவ்வளவு இருக்கு. ஒருத்தர் பெரிய சுவாமியா இருக்கார், பண்டிதர், அது ஒருத்தருக்கு ஞானம் அதிகமா இருக்கு, ஆனா அனுஷ்டானம் இல்லை. ஒருத்தர்கிட்ட அனுஷ்டானம், அந்த தர்மசாஸ்திரங்களை சொல்ற அனுஷ்டானம் பூர்ணமா இருக்கு, ஆனா ஞானபாகம்னா என்ன? வேதாந்த சாஸ்திரங்கள்ல அவ்வளவு ஞானம் கிடையாது. ஞானம் இல்லை. இப்ப அனுஷ்டானம் ஞானம் இல்லாத வராது. அதுக்கு வேண்டிய ஞானத்தை, இப்போ பல படிப்பு இருக்கு. மேத்ஸ்ல ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்னா அவர் மேத்ஸ்ல ரொம்ப, அது இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலயும் வியாக்கரண சிரமம்ல அது அதுல விருப்பம் உள்ளவா அதுல டாக்டரேட் வாங்குறா. அதே மாதிரி நியாய சாஸ்திரத்துல, வேதாந்த சாஸ்திரம், இப்படி பல பிரிவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கா. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க வேண்டியதானே? ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கான், குடும்பத்துல பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, அந்த குடும்பத்தை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு குடும்பத்தை பார்த்தா எப்ப பார்த்தாலும் சண்டை, காத்தால் எழுந்தா சண்டை, சாயங்காலம் எழுந்தா சண்டை, இப்படிலாம் இருக்கு. அவள்லாம் சந்தோஷமா இருக்க குடும்பத்துல குழந்தையே கிடையாது. நீ வெட்டி படிக்கிற குடும்பத்துல 10 குழந்தை 15 பேர் இருக்கு. இதெல்லாம் என்ன விசித்திரம், எப்படி பெருமாள் இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணா நமக்கே தலையை சுத்தம். சாதாரண ரோட்ல ஒரு 5 நிமிஷம் தவிர போறோம், இப்படி கார்ல போறான், அப்படி கார்ல போறான், எல்லாருக்கும் என்ன காரியம் இருக்கும்? என்ன எண்ணத்தை கொண்டு போயிட்டு இருப்பாவா? அதெல்லாம் பார்த்தா விசித்திரமா இருக்கு. பல விதமான வாகனங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி விசித்திரமான சிருஷ்டி யாரால பண்ண முடியும்? நமக்கு இதை பார்க்கறதுக்கே வியப்பா இருக்க, பண்றவன் எப்படி பண்ணுவான்? அதுதான் சொல்றீங்க. இப்படி பல வித்தியாசங்கள் உடையதான வஸ்துக்கள். ஆனா அவனுடைய சங்கல்பம் ஒரே சங்கல்பம் தான். என்ன? பகுஸ்யாம் பிரயா சையிக்ஷித பகுஸ்யாம் பிரயாய, விரும்பினான் ஒரே சங்கல்பம். பகுஸ்யாம் பலவாக ஆக கடவுதுன்றான். ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் பூர்ணமா சில பேர் இருக்கான். ஒருத்தனை கை இல்லை, ஒருத்தனை கண் இல்லை, அவனுக்கு கால் இல்லை. அதுல பிரம்மா, மனுஷன் ஜாதியில பிரம்மா சத்தியா இருக்கான். மனுஷன் ரொம்ப தாழ்வு. இப்படி எல்லாம் எப்படி விசித்திரமா சிருஷ்டின்றத, அந்த சிருஷ்டிய பார்த்து வேந்து சொல்றேன். அப்பி ஏவம் அனிங்கம் அசைய இயலாதனையும் அப்பி ஏவம் இத்தகைய விசித்திரம், பலவகை விசித்திரமான விஸ்வம், எல்லா பொருட்களையும் அபிலட்சண வீக்ஷணேன ஒரே மாதிரியான சங்கல்பத்தாலே விக்ஷோபயசி படைத்தலுக்கு ஏற்ற மாறுபாட்டை அடைவிக்கிறீர். ஐசி சக்தி, ஐசி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஐசி அப்படி இல்லை. ஐசி சக்தின்னா சக்தியானது இது சர்வசக்தி, அந்த சர்வசக்தித்துவம். அந்த அந்த ஐசின்றது ஐசின்றது விசித்திரமான சக்தின்னு அர்த்தம். அது எப்படிப்படுதுன்னா எல்லாத்தையும் சாய்க்கக்கூடிய சக்தி, அது எல்லாம் வல்ல சக்தி. அனவதிகி எல்லை கிடந்து பத வியப்பு. பதன்றதுக்கு வியப்புன்னு போட்டார். அதுதான் சொல்லச்சே பராச சக்தி விவிதேஷ சூயத்தே.
கீழே ஞானத்தை பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பகவத் சப்தத்துல ஞான பல ஐஸ்வர்யம் வீரிய சக்தி எல்லாம் இருக்கு. ஞானத்தை பத்தி சொல்லியாச்சு. இந்த பகவத் சப்தத்துல சக்தி சொல்ற முடியும். அதனால இங்க அவனுடைய சக்தி பிரபாவத்தை இங்க சொல்ற. விக்ஷோபயசின்னு சொன்ன. விக்ஷோபயசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மாறுதல் வேறுபாடு உடைய சிருஷ்டிகளுக்குள்ளேயே வேறுபாடு. ஒரே மாதிரியா படைச்சான்னு இல்லை. அந்த சிருஷ்டிகளுக்குள்ளேயே இப்ப மனுஷன் ஜீவனை உண்டு பண்ணா, ஜீவனனுக்கு ஒருத்தனுக்கு நல்ல ஞானம், ஒருத்தனுக்கு ஞானமே இல்லை. ஒருத்தனுக்கு பூர்ணமா அங்கங்கள் இருக்கு, ஒருத்தனுக்கு சில பேருக்கு அங்க வைக்கல்யம் இருக்கு. சரி, அடுத்தது 4 கால் பிராணிகள் எடுத்துட்டா அதுக்கு அங்கங்கள் உண்டு. நல்ல லட்சணமா இருக்கு, மாடு இருக்கு. அதே மாதிரி சில மாட்டினுடைய கொம்பு சில இதெல்லாம் நல்லா பார்த்தோம்னே லட்சுமி லட்சணமா இருக்கும். சில தேசங்கள்ல பார்த்தா மாடு நல்லா புஷ்டியா இருக்கும், ஆனா லட்சணம் இருக்காது. நம்ம பக்கத்துல மாடுலாம் லட்சணமா இருக்கும், ஆனா ரொம்ப புஷ்டி கிடையாது. இன்னும் இந்த ஆந்திராக்கெல்லாம் போனா மாடு ஒசரமா இருக்கும், நன்னா இருக்கும், ஆனா அவைகள்லாம் லட்சணம் இருக்காது. வெள்ளை விளையாட்டு இருக்கும். இங்க அழகா நம்ம தேசத்துல அந்த 2 கலர் கலந்து இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. மூஞ்சில் லட்சுமி கடாட்சம் மாதிரி நம்ம பக்கத்துல இருக்க மாடுக்கெல்லாம் இருக்கும். அங்க போனா அப்படி கிடையாது. அப்படி தேச வித்தியாசம். அதனாலதான் இங்க சொன்ன. விருஷத்தை எடுத்துட்டா அதுல 1008 விருஷம். அப்படி அதான் பராசர சக்தி விவிதேன்னு சொன்னாருங்க. அந்த வேதத்துடைய வாக்கியத்தான் இங்க கொடுத்து அனவதின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ரூப பிரகார பரிணாமகிருத வியவஸ்தம் விஸ்வம் விபர்யசிதும் அந்யதமஸ்ச கர்த்தும் சாமியன் ஸ்வபாவ நியமம் கிமுதீக்ஷசேத்வம் சுவாதந்திரியமைஸ்வரம் அபரியோஜ்யமாகு. இப்போ இனிமே எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்ல போற. அதாவது 55ஆம் ஸ்லோகத்துல ரூப பிரகார பரிணாம கிருத வியவஸ்தம் விஸ்வம் விபர்யசிதும் அந்யதமஸ்ச கர்த்தும் சாமியன் ஸ்வபாவ நியமம் கிமுதீக்ஷசேத்வம் சுவாதந்திரியமைஸ்வரம் அபரியோஜ்யமாகு. அதாவது சுவாமி சொல்றதுனால சொன்னேன், க்ஷமிக்கணும். அர்த்தங்கள்லாம் நாளைக்கு சனி ஞாயிறு ஸ்தோத்திரத்தனம், அதனால திங்கட்கிழமை வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த ஸ்ரீமதே வாசிய ஸ்ரீ நாராயணாரிய மகாதேவ ஸ்ரீமதே லட்சுமி நாராயண வாசிய ஸ்ரீ கிருஷ்ணவாரி மகாதேவ ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயேந்திர மகாதேசிகாய நமः.